சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 77வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 77வது பாடல். ஈண்டும் எனை ஆண்டிலையேல் என் வினைக்கு ஈடாய் யானே வேண்டும் பவங்களில் நீ விட்டாலும் பூண்டருளால் அங்கங்கே என்னோடு அனன்னியமாய் என்னுருவில் தங்கி அருள் சொக்கநாதா. அற்புதமான ஒரு பெருமான் கிட்ட நாம் வைக்க வேண்டிய விண்ணப்ப பாடல் என்று கூட இதை சொல்லலாம். சாமியை நாம் தினம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவரையே நினச்சிட்டு அவருக்கான வேலைகளையே செய்துட்டு 24 மணி நேரமும் நம்மளை அவருக்குன்னு அர்ப்பணிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம வினை காரணமாக பெருமான் நமக்கு முக்தியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும், நாம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஒரு பிறவியை கொடுத்தாலும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு எனக்கு தெரியாது, சாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதான் தான் நமக்கு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார், நீ உன்னோட அடியவனாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோ, இல்லை அப்படியே மீண்டும் என்னை பிறவியில் போட்டாலும் போட்டுக்கோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு வரலையா. அதே குறிப்பு தான் இது. நமக்கு தெரியாது நம்மளை பெருமான் இந்த பிறவியிலேயே அவருடைய திருவடியில் சேர்த்துக்குவாரா, இல்லைன்னா மறுபடியும் பிறக்க வைக்க போகின்றாரா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நாம் எப்படிப்பட்டவங்கன்னு மற்றவங்க கிட்ட மறைக்கலாம், நாம் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கே ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நம்ம யாருங்கிறத பெருமானுக்குத்தான் முழுசாவே தெரியும். நமக்கு என்ன பக்குவ நிலை இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, பெருமானுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்போ நம்மளை மீண்டும் பிறவியில் போட போகிறாரா, இல்லை அவர் நம்மளை ஆட்கொண்டு அவருடைய திருவடியிலேயே வைக்க போகிறாரான்னு தெரியலை. ஆனால் மீண்டும் பிறவின்னு ஒன்று கொடுத்துட்டாருன்னு வைப்போம். அப்பந்தான் நம்மளுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட பிறவி வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது இல்லையா. நம்ம காரைக்கால் அம்மையார் சொல்கிற மாதிரி, உன் திருவடியிலேயே உட்காந்து நான் பாடுற ஒரு பிறவி எனக்கு குடுசாமி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஏன்னா எப்படிப்பட்ட பிறவி எடுத்தாலும் அந்த உயிரின் அந்தந்த உயிர்களுக்கு பக்குவத்துக்கு ஏற்ப அந்தந்த அறிவில் நின்று பெருமான் தானே வழி நடத்துகிறாரு. யோசித்து பார்ப்போமே, ஒரு குரங்குலேருந்து, நாயிலேருந்து, அணிலேருந்து, பாம்புலேருந்து, நாரையில் இருந்து, யானையிலேருந்து, எறும்புலேருந்து எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்த ஒரு வரலாறு நமக்கு தெரியும். செடிங்களுக்கு கூட முக்தி கொடுத்துருக்கிறாரு பெருமான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ பெருமானை நினச்சாக்க அந்தந்த பிறவி எடுத்தாலும் அந்தந்த உயிர்களிடத்தில் அவரால் நிற்க முடியும், நிற்பார். அதுதான் இந்த பாடலோடைய விண்ணப்பமாக நாம் நிற்கிறோம். அதாவது, பெருமானே, நான் எப்படி பிறக்க போகிறேன்னு எனக்கு தெரில, உன் திருவடியிலேயே வைக்க போறியான்றதும் எனக்கு தெரில, ஆனால் மீண்டும் பிறவி எடுத்தேன்னா அந்தந்த உயிருக்கு உன்னுடைய அருள் செய்வ இல்லையா, அதே மாதிரி உன்னுடைய அருள் எனக்கு எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இரு, அது போதும் அப்படிங்கிற மாதிரி மிக அழகான ஒரு பெருமான் கிட்ட சரணாகதி அடையக்கூடிய அற்புதமான ஒரு பாடலாகத்தான் இந்த 77வது பாடலை நாம் பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.